இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது பெறுவீர்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். வாங்க இந்த வசனத்தின் மூலமா தேவன் நம்மக்கிட்ட என்ன சொல்றாரு உள்ளதை பார்க்கலாம். பாருங்க, இதன் அர்த்தம் என்ன? நம்ம ஏசப்பாவோட நாமத்தினால நம்ம வாழ்க்கையில் என்ன கேட்டாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்வோன்னு இந்த விஷயம் நமக்கு சொல்லுது. அதை நம்ம ஜபத்தினால அவரோட நாமத்தை உச்சரித்து கேட்க நேரம் நம்ம நிறைவாக பெற்றுக்கொள்வோன்னு உள்ள விஷயம். நிறைவுன்னு என்ன? ஒரு குறைவுமே இருக்காது. இதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு சாட்சி சொல்லி ஆரம்பிக்கிறேன். 24th ஈவினிங் நான் சர்ச்சுக்கு போனேன்னா எனக்கு ஒரு கேண்டில் நிறைய கொஞ்சம் 10 கேண்டில் தேவைப்பட்டுச்சு. நான் என்ன நினச்சிருந்தேன்னா கேண்டில்ஸ் அங்கே இருக்கும்னு நினச்சி தான் யோசிச்சு போயிருந்தேன். பட் எனக்கு தெரியாது அங்கே கேண்டில் அன்றைக்கி 24th ஈவினிங் மேலே இருக்காதுன்னு விஷயம் தெரியாது. அப்போது நான் என்னாச்சுன்னா, நான் ரொம்ப 7 o'clock ஆகிடுச்சு. நான் அப்போ சுற்றி தேடி பார்த்தேன். எனக்கு கேண்டில் எங்கேயுமே அந்த சைடு எங்கே கிடைக்கும், இல்லைனா வெளியே நான் வெளியே திருப்பி ரோடுக்கு வரணும், அதெல்லாம் நிறைய எண்ணம் ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரே வருத்தம் தான், ஏசப்பா நான் வீட்டிலேருந்து வர நேரமே நான் என்ன கேட்டு வந்திருந்தேன், எனக்கு எப்படியாவது இந்த ஒரு விஷயத்தை நான் நிறைவேற்றி முடிச்சிடணும், இன்னைக்கூட முடிச்சிடணும், அப்படி தான் நான் கேட்டேன். ஆனால் இப்போ பாருங்கள் என்ன ஏசப்பா தள்ளி போகிற மாதிரி இருக்குது. ஏசப்பா இப்போ நான் திருப்பி வெளியே போனேன்னா ரொம்ப தூரம் கடைக்கு போகணும், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப வருத்தம். வெஹிக்கிள் இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப நான் யோசிச்சு என்ன பண்ணலான்னு அப்படி சுற்றிட்டே இருக்கிறேன். ஏசப்பா உமக்கு சித்தம் இல்லை ஏசப்பா, நான் இப்போ இந்த இது பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறது, நீங்கள் இப்போ வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தேன். சரி ஏசப்பா உங்கள் சித்தம் இருந்தால் நடக்கட்டும்னு நினச்சேன். அங்கே அன்றைக்கி கிறிஸ்மஸ் ஈவினிங் ஃபங்க்ஷன்றனால மோர் தென் 500 people மேலே க்ரௌடு எல்லாருமே அங்கே இருந்தாங்க. என் கண்ணுக்கு ஒரே ஒரு நபர் தென்பட்டார். நிறைய பேர் இருந்தாங்க, நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியாது. நான் அவர்கிட்ட டேரக்டாக போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு கேண்டில் வேணும், கிடைக்குமான்னு கேட்டேன். எங்கே கிடைக்கும்? உடனே அவர் சொன்னார், எத்தனை வேணும்னு கேட்டார். எனக்கு 10 கேண்டில்ஸ் வேணும், வெயிட் பண்ணு. அப்போ அவர் உண்மையாக நீங்கள் யோசிக்கணும், அந்த நேரம் அவருக்கு பிஸியான ஏதோ ஒரு ஏன்னா அங்கே எல்சிடி மானிட்டரில் ஏதோ கனெக்ட் பண்ணார். அவரை தான் கூப்பிட்டு சார் வந்து பார்க்க வாங்க சொல்லுவோம். அவர் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அங்கேருந்து எனக்காக கேண்டில் எடுக்கிறதுக்காக ஆல்ட்ருக்குள்ளே போனார். அப்போ நான் நினச்சேன்னா, நம்ம 10 கேட்டிருக்கோம், 10 கிடைக்குமான்னு தெரியல, ஆனால் நான் 10 கேண்டில் கொளுத்தணும்னு நினச்சிருந்தேன். என்ன ஏசப்பா அப்படின்னு நினச்சிது. ஆனால் உண்மையாகவே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவர் கேண்டில் கையில் தந்துட்டு என்னை திரும்பி பார்க்கல, அப்படியே நடந்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு என்னென்னா, ஏசப்பா நான் கேண்டில் கேட்டேன், 10 கேண்டில் கேட்டேன், இதில் 10 இருக்கான்னு தெரியல. ஆனால் எப்படி ஏசப்பா, யாரோ ஒருத்தவங்க இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க, நான் யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்கள்ட்ட போய் கேட்டிருந்தேன்னா அவங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. பட் எப்படி ஏசப்பா இந்த கேண்டில் தரதுக்கு ஒரு இடத்துல ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்க வச்சிங்க, எனக்கு ஒரு சந்தோஷம். அடுத்து அதை அங்கே போய் கேண்டிலில் லைட் பண்ணாலும் கவுண்ட் பண்ணி பார்த்தா நான் கேட்டது 10 கேண்டில், அதில் 11 கேண்டில் இருந்துச்சு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் கேட்டது 10 தான். ஆனால் என் தேவன் எக்ஸ்ட்ரா ஒரு கேண்டில் எனக்கு தர வச்சு எனக்கு உண்மையாக அவ்வளோ சமாதானமாக இருந்துச்சு. அதே தேவன் இன்றைக்கி எல்லோரும் கூட இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேளுங்க. அது எப்படினாலும் அந்த உதவி யார் மூலமாவதுனா நமக்கு செஞ்சு தர வல்லவராக இருக்கார். அவர் கைவிடவே மாட்டார். எப்படின்னா நம்ம பிள்ளைங்க ஒரு விஷயத்தை ஏங்கினா நம்ம விடுவோமா? அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாக்கு அவருக்கு நம்ம பிள்ளைங்க. இந்த விஷயம், இந்த கேண்டில் விஷயம் உங்கள் எல்லாருக்கும் இதுக்கு ஒரு கேண்டில் தானே. ஆனால் எனக்கு அந்த நேரம் ரொம்ப அது பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு அது அன்னைக்கு முடிக்கணும்னு நினச்ச விஷயம். அதில் எனக்கு அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கார். அதே மாதிரி ஏசப்பாவோட நாமத்தில் அதிகாரம் இருக்குது, ரட்சிப்பு இருக்குது, ஜெயம் இருக்குது. நீங்கள் அவர் நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். இன்னிலேருந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்ட கதவுகள் அனைத்தும் திறக்கும். அதை பார்ப்பீங்க. அதே மாதிரி கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள் இருக்குது. ஒரு நிமிஷம் கூட சந்தேகப்படாதீங்க, கேளுங்க. அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணி நீங்கள் கேட்குறோம், உங்களுக்கு பெற்றுக்கொள்வீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் வேலை தடைப்படலாம், சுகம் தேவைப்படலாம், குடும்பத்தில் சமாதானம் தேவைப்படலாம், கண்ணீரோட ஒரு பதில் எதிர்பார்க்கலாம். ஏசு சொல்கிறார், என் நாமத்தினால கேள். அதே மாதிரி இப்படி நீங்கள் கேட்கணும், உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்கும். நிறைவுன்னு என்ன? நம்ம வாழ்க்கையில் வீட்டில் சொல்லணும், எங்கள் வீட்டில் எல்லாம் நிறைவாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாம் நிறைவாக இருக்கும், எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும், ஒன்றுமே குறையே இருக்காது. உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்களோட கண்ணீர் மாற்றப்படும், உங்களோட சூழ்நிலை எல்லாம் மாற்றி தருவார் ஏசப்பா. நீங்கள் இன்னிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்து தேவனோட நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எப்படின்னா, கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கேட்குறேன்னு சொல்லுங்கள். இது எனக்கு வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு சொல்லுங்கள். விசுவாச அறிக்கையிட்ட ஆரம்பிச்சுட்டே இருங்க. அவரோட நாமத்தை சொல்லி கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ
நமக்கு அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அழகாக அது தேவனுடைய சித்தமாக இருந்ததுன்னா அது எப்படினாலும் வாய்க்க பண்ணுவார். எப்படி பாருங்கள், எலியா தாத்தா வந்து அப்பத்துக்காக காத்திருக்கிறாரு, அவருக்கு வந்து காகம் கொண்டு வந்து கொடுத்துச்சான். அதே மாதிரி தான் நம்மளுடைய உதவி நம்ம தேவன்கிட்ட சொன்னாலும் அது எப்படினாலும் அதை நிறைவேற்றுவார். ஒரு குட்டி ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நேற்று தந்தக்காக நன்றி. எவ்வளோ பேர் கிடைக்காத நேற்று எங்களுக்கு தந்திருக்கீங்க, ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் இனி உங்களோட நாமத்தை சொல்லி நாங்கள் கேட்கும்போது பெற்றுக்கொள்வோம். இம்மட்டும் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மை செஞ்சுருக்கீங்க, ஸ்தோத்திரம். இனிமேலும் நன்மை செய்ய போகிறீங்க, ஸ்தோத்திரம். எங்கள் கூடவே இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, விளையாடுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. வீட்டு மூலம் சிறிய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.